லீல நேரத்துல கூட பக்கத்துல வந்துடாது என்ன? எங்க பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்க. இதுதான் பக்கத்துலயா? ஒன்றும் வேண்டாம், கிட்ட வந்து அவங்க சேட்டர் எனக்கு தெரியும். அதனால கிட்ட வர மாட்டேன். ஆமா, 6 அடி தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்கா வந்துடு. அதெல்லாம் முடியாது. ஆளே இல்லாம கிடைக்கிறதே கம்மி, ஆனா அதுல நீ விருப்பத்துல பாரு. நான் என்ன உங்களை விருப்பத்துறேன்? நீங்க போயிட்டு வந்திருக்கலாம், நான் ரூம்லயே இருந்திருக்கிறேன்றல. ஒண்ணும் வேண்டாம். நீ என்ன பண்ற? உனக்கு என்னாச்சும் பயந்துட்டு இருக்க சொல்றியா? ரூம்குள்ள இருக்க யார் என்ன தொந்தரவு பண்ண போறா? நான் இருக்க மாதிரி கூட காட்டிக்கல. நீங்க போயிட்டு வாங்க, போங்க. முடியாது, முடியாதுலாம் முடியாது, புரியுது. நான் கேளுங்க. என் பேச்சு நிக்க பழகு, புரியுதா? சரி, போக வேண்டாம். நீங்க போக வேண்டாம். சரி வா. நான் திட்டினீங்கல்ல, நான் வரமாட்டேன். அண்ணன் இப்பதானே மூஞ்ச காட்டினீங்க, நான் வரமாட்டேன். உன்கிட்ட வார்த்தையா சொன்னா எதுவும் செய்ய மாட்டேன். அங்க எங்கேயோட முரட்டா இழுக்கிறீங்க. கூப்பிட்டா வரணும், வரலாம் அப்படிதான் இருப்பேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுது, போதும், அடங்குங்க. அதெல்லாம் முடியாது. அப்புறம் வச்சிடுவேன், விடுங்கன்னு. இவர் என்னை பாதுகாக்கிறதுக்காக இல்ல, இவர் காரை சாதிச்சுக்கிறதுக்காக தான் என் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உனக்கு பாதுகாக்க இல்லை. இல்லையே, உங்க சேட்டையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அப்ப எதையும் நம்ப மாட்டேன். மாட்டேன். சரி, அப்புறம்? அதானே, அப்படியே டாபிக் மாத்திடு. ஒன்று கொடுத்துரு. அதெல்லாம் முடியாது. புரி முடியாதுன்றல கேட்டு மூணு ஆயிட்டீங்க. நான் என்னவோ அவர் உனக்கு என்ன? கோச்சிக்கிட்டீங்க. சிக்கிட்ட மட்டும் இங்கே ஃபீல் பண்ண ஆள் இருக்கா? இல்லை அச்சு கோச்சிக்கிட்டானே சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு. ஏங்க இவ்வளோ கோவம்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி, தர போதுமா? யாருக்கு வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இல்ல, இஷ்டப்பட்டு தான் தர. நிஜமாவா? ஆமா, அது ஒண்ணுதான், ஞாபகம் இருக்கட்டும். பரவாயில்ல, அது வாத்தா. ஆமா, என்ன உங்க ஃபோன் பிளிங்க் ஆகுது? அது எதிராகி போட்டோம், நீதா. யாரோ கால் பண்றாங்க. யாருன்னா பண்ணட்டோன்னு. ஃபோனை பேசுங்க. தானே என்னை ஏமாத்திடு. பேசுங்க, தர. சரிம்மா. என்னம்மா? சரிம்மா, வாங்கிட்டு வா. உடனே வாங்கிட்டு வர விடுங்க. என்னவா? நான் சொல்றேன். சொல்லுங்க. அவனுக்கு வயிறு ஏதோ வலிக்குதான், சோடா வேணும். சரி, போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நான் போக மாட்டேன். போமா, இல்லையே தானே கடை, போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நீ தானே போறேன். போயிட்டு வாங்க, நிறைய தர, போங்க. இப்படியே ஏமாத்தி வயிறு வலிக்குதுன்னு ஃபோன் பண்ணிருக்காங்க, போடி பட்டு. மத்து பையன்ல. சரிம்மா, சரி, போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. எங்கே போக மாட்டேன்ல? மாட்டாமா, பயப்படாதீங்க. சரி, 5 minutes வந்துடுறேன். ஓகே. ஃபோன் இங்கே இருக்கும் என்ன? சரிம்மா, பயப்படாதம்மா. போயிட்டு வந்துடுறேன். பிச்சிடும், ஓடு. சரி, போயிட்டு வரேன். ஏங்க 5 நிமிஷம் போறேன்ட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? மட்டும் போக மாட்டேன், கிடைச்சதே இப்போதான். 5 நிமிஷம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மாட்டேன். இவங்க புரிஞ்சு போனீங்க. சொல்லுவேன். உங்க மாடுலேஷன் சரியில்லை, போங்கண்ண. கொஞ்ச நேரம் அப்புறம் வந்துடுவாங்கல்ல. வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஒருத்தங்க வலிக்குதுன்னு ஃபோன் பண்ணி அப்படி பண்றீங்க? என் பிச்சில தங்கம்ல, வயிறோல ஐஸ் வைக்காத. ரெடி பட்டு. குட்டிமான இங்கே இருக்கணும் போல. சின்ன பிள்ளைய பாரு. ஏங்க பஸ்ஸை விட்டு இறங்குனா 2 ஸ்டெப் ஆப்போசிட்ல கடை. வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பஸ்ஸுக்குள்ளதான் ஏற போறீங்க, அப்புறம் என்ன? மாட்டேன். முட்டிகள் தான் இந்த பையன். அடிச்சிருவேன். எடுத்தாதான் நடக்க போது பாருங்களா. எனக்கு எத்தனை இருக்கு, பாசமே இல்லை உனக்கு. 5 நிமிஷம் கொடுத்துட்டு வந்தா நானும் பயப்படாம உங்க கூட பேசிட்டு இருப்பேன். இல்லை திரும்பி ஃபோன் பண்ணுவாங்க, கத்துவாங்க, நான் தான் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதே ஓடிட்டு இருக்கும். ஆரம்பிச்சிட்டேன், புரிஞ்சிருச்சு, கிளம்பிட்டேன். அதான் என் சமத்து பையன், போயிட்டு வாங்க. கிளம்பிட்டேன். அப்பா, இவர் அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுதுப்பா. என்னடி, என்ன அதிசயமா இந்த ரூம்குள்ள வந்து? அக்கா உங்க அண்ணா கூப்பிட்டாரு. எந்த அண்ணா? வீரா அண்ணா. அவராண்டி என்ன கூப்பிட்டாரு? இல்லக்கா, உடனே வர சொன்னாரு. அந்த ஹாரர் ஹவுஸ் இருக்குல்ல, அது வாசல்ல நிக்கிறேன். அங்கயா? என்னவா இருக்கும்? அக்கா சீக்கிரமா. அவரா சொன்னாரு? ஆமாக்கா, தெரியல, சீக்கிரம் போங்க. சரி, நான் போய்க்கிறேன். சீக்கிரம் விளையாட போறேன், சீக்கிரம் போ. சரிடா. ஃபோன் பண்ணி கேட்கலான்னா ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு? அவரு தான் கூப்பிட்டாரா? இல்லையே, வாய்ப்பு குறைவு. அவர் தான் கூப்பிட்டுருப்பாரோ? சரி, என்னன்னு போய் பார்க்க. என்ன இவ்வளவு பயமா இருக்கு? இங்கேயே வர சொன்னாரு.
அத்தா அத்தா எங்க இருக்கீங்க? ஜி வெளியே போயிட்டு வா, நான் வரமாட்டேன். ஆமா, இவங்க என்ன வாங்க அமைச்சாங்க? ஒன்று அவங்களே வாங்கியிருப்பாங்களே, இல்லைங்க வேலை செய்கிறவங்கள அனுப்பியிருப்பாங்களே. ஐயோ, ஃபோன் அவங்க வீட்டு வந்துட்டேனே, வேறு ஃபோன் இல்லையே. அவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்காக போயிருப்பாங்களோ. எதுக்கு ரிஸ்க்கு? அவகிட்ட போய் பார்த்தா அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் கடைக்கு வந்தேன், நீ என்ன பண்றீங்க? நான் சும்மா சுத்திட்டு இருக்கேனா. இங்க தனியா விட்டாங்க? இல்லைண்ணா, மம்மி அவங்க எல்லாம் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் இங்க இருக்க கூடாதா? நீங்க தானே அந்த பக்கம் திவ்யாக்கா வர சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இப்படிதானே சிவாக்கா சொன்னா. இவாவா? என்ன சொல்ற? புரியல, திருப்பி சொல்லு. என்ன கதை சொல்லு பாப்போம். விளையாடிட்டு இருந்தேன்னா சிவாக்கா வந்தாங்களா, நீங்க இதே மாதிரி பேய் அந்த பக்கம் ஒண்ணு இருக்குல்ல, அங்க நிக்கிறதா திவ்யாக்கா கிட்ட சொல்ல சொன்னாங்க. சிவாக்கா சொன்னாங்கன்னு சொன்னியா? இல்லையே, நீங்க கூப்பிட்டதாதான் சொன்னேன். அச்சா, புக் பண்ணிட்டேன் நானா? ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, சொல்றது மட்டும் கஷ்டம் போயிடாடு. சரிங்க. நான் நினைச்சேன் இன்னமும் இருக்கு, சீக்கிரம் போகணுமே, இல்லைன்னா அதுக்குள்ள போயிட்டு வரேன். கூப்பிட்டு அதுக்குள்ள போகணும். சரி, முதல்ல என்ன அதுக்கு பார்ப்போம். சொன்னாதான் இருக்கு, அந்த கேர்லையும் வந்திருக்கு. அவதான் பிடிவாதமாச்சு. இங்க இருந்து வரும் ஓகே தான். ஆமா, சென்னை வச்சாவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். அக்காக்கு தோட சுமாரா இருக்குமோ. ஆமா ஆமா, என்ன உன் ஃப்ரெண்டு உனக்கு கூப்பிடாரு. அடுத்து வந்து தள்ளி விடக்கூடாது. தள்ளி விட சொன்னா ஏன் போடுவீங்க? நாளை வந்து விழும் நினைக்கவே இல்லை. ஆமாங்காலி, சமையல் வந்துட்டேன். நீ எந்த ஊரு? அவளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. அப்படித்தான். தள்ளு அடகிருமா, அதெல்லாம் பேசிட்டு வரும். கைய பிடிச்சி போட்டுட்டு இருக்கா. அவனை பிடித்தா அழகா கோல்டன் கலர் ட்ரெஸ் கழட்டணும். பொண்ணி விட்டுறியா? கொஞ்சம் நம்ம வரட்டுமே. மூஞ்சி மேல பறந்து நீங்க வாங்க, வெளியே அடிக்குது. பயம் வருமா? ஜாலியா இருக்கு, வாங்க போலாம். நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்கு. என் காலை இதோடு புரிஞ்சிட்டு இருக்கு. காலையா? அதான் எனக்கு எதுவும் கட்டுப்படுது. அந்த வரமாட்டப்பா, பக்கம் ரொம்ப பாருங்க, கியூட்டா மூணு எட்டி பார்க்குது. அதான் கூப்பிடுது. சரி, பயமா கேட்டுச்சு. என்ன இன்னும் பின்னாடி பின் தொடர்றீங்க? தெரியலையம்மா. ஜாலியாக தான் இருக்கு, கொஞ்சம் பண்ணிட்டு அவங்க நடுங்க. இதுக்குள்ள உட்கார்ல எப்படி கேக்குது? சீக்கிரம் எக்ஸிட் அந்த பக்கம் தெரியுது. பாய் குரல் கேக்குது, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போலாம். எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்கீங்க? வெளியே போறோம், போங்க. இதுக்கு மேல நீங்க நிக்க மாட்டேன். யாரு தள்ளி விட்டு? அத்தா எங்க இருக்கீங்க? பயமா இருக்கு. யாரு தள்ளி விட்டு? அண்ணா இருக்கீங்களா? பயமா இருக்கு. எங்க இருக்கீங்க அண்ணா? எங்க இருக்கீங்க? பயமா இருக்கு. எங்க இருக்கீங்க தெரியல. ஏன் நீங்க வர வச்சீங்க? வேண்டாம், நம்ம போலாம் போலாம். ஏன் நீங்க வர வச்சீங்க? வெளியே போலாம். கண்டிப்பா ரூமுக்கு வந்தாச்சு, தூங்கு. அழாத. எனக்கு பயமா இருக்கு. அழாதன்னு தூங்குறியா இல்லையா? நீங்க ஏன் திட்டுறீங்க? இல்லடா, தூங்குடா, பயப்படாத. என்கிட்ட இருக்கல, அப்புறம் என்ன? தூங்க பிடிச்சிட்டு இருக்கு. நைட்டு எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். அதுக்குதான் சொன்ன, போக மாட்டேன் கேட்டியா பீச்ச? சாரி. ஒன்றும் இல்லாத வந்துட்டு தூங்கு. அது எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டவே மாட்டேன். தூங்கு. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா அவளுக்கு தண்டனை கொடுக்காமல விட மாட்டேன். இன்னைக்கு செத்தா அவளுக்கு என் பொண்டாட்டி மேலேயே கை வச்ச இன்னைக்கு காலி. இங்க பாத்தியா இதுங்களா? நாம இவ குரல் அங்க கேட்டதுன்னு தெருவா ரூமா கத்திட்டு வந்தா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா பத்தி.
மனப்பிராந்தியா இருந்தாலும் எல்லாருக்கும் அட் டைமா கேட்கும். அதானே அண்ணா மூஞ்ச பாத்தீங்களா? அவன் இவளுக்கு கோவமா இருக்கான். இவங்களை கத்துன்னு கத்திட்டு வந்தா இங்க ரொமான்ஸ். நல்லா இருக்கு, நாங்கள் கத்திட்டு வரோம், நீங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் கோவமா இருக்க? வந்துட்டீங்களா? மச்சான் நீ வந்து இங்கே படு. என்னடா சொல்ற? வந்து அவளை கட்டி பிடிச்சி தூங்குன்னு. எனக்கு என்னாச்சு? எல்லாம் வந்து சொல்கிறோம், வந்து படுன்னு. கோவா இருக்கான். போ ஃபர்ஸ்ட். சரிடா, நான் வந்து படுக்கிறேன். நான் எழுந்துக்கிறேன், அப்படியே வந்து படுத்து டா. சொல்கிறேன்ல. சரி கத்தாத, அவ தூங்க எழுந்து போறான், வரேன். நீ அவளை விடாம பார்த்துக்கோ, அவன் மேலே கையை மட்டும் எடுத்துறாத. எடுக்க மாட்டேன். நீ எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு உன்னை நம்பி விட்டு போகிறவளை பத்திரமா பார்த்துக்கோ. என்னதான்டா பிரச்சனை? அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, வரேன். எப்படி பண்றான்? அவன் சரியே இல்லை, பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், நீங்க 2 பேரும் பின்னாடி போங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓடுங்க. இவன் நாங்கள் போகிறோம், நீங்கள் அவளை பார்த்துக்கோங்க. என்னமோ நடந்திருக்கு, அப்போ அவங்க வந்திருக்கான் தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. முதல்ல போங்க அவன் பின்னாடி. சொதப்பி விட்டுறாதீங்கடா, பிரச்சனை பெருசாவும் பாத்துக்கோங்கடா. ஆமா, தயவு செஞ்சு கோட்டை விட்டுறாதீங்க. சரி நாங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் அவளை வாடா, சீக்கிரம் போலாம். ஏய், ஒரு மாதிரி உதறிட்டு இருக்கா. என்ன சொல்ற? அவ கை கால சில்லுன்னு இருக்க நடுங்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம கேட்ட குரல் பிரம்ம கிடையாது. கேர்லி அங்க வந்திருக்கா. எப்படி வந்தா? ப்ரோ கூட தானே இருந்தா. தெரியல, இங்க என்னவோ நடந்திருக்கு. தெரியலையே. கடவுளே, அது பெரிய பிரச்சனை ஆகாம இருந்தா மட்டும் போதும். இவன் போற போக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. என்னாலையும் போக முடியாதே. என்ன பண்றது? அங்க போயிருக்காங்க, நாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களான்னு தெரியல. நாங்க படுத்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ நம்புவது அவ அமைதியா இருப்பா. அதனாலதான் என்னை விட்டு போயிருக்கான். என்னை விட்டு போகாதீங்க. டேய், நான் எங்கேயும் போல, இங்கே தான் அண்ணா கிட்ட தான் இருக்க. நீ படு, அமைதியா படு. போச்சு, என்னமோ நடந்திருக்கு. வெளியே எங்கேயும் காணும். பேருக்கு வருவோம். சரி வா போய் பார்க்க. என்னதான் பிரச்சனை தெரியும். எனக்கு புரியல. எதா இருந்தாலும் பார்த்தானா நிக்கிறாரு. வேற இருக்கா? என்ன அவளை இன்னும் காணும்? உள்ளே செத்துட்டாலும் அப்படின்னா சந்தோஷம் தான். மக்களை பாடி வெடிக்க உன் முகத்தை பார்க்க தாட்டி காத்துட்டு இருக்கேன். இன்னும் வர காணு. நீ இருக்கியா போயிட்டியா? இங்க நீங்க எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கியா நீ? இன்னைக்கு செத்தடிக்க கிட்ட இது வந்தாலும் பார்த்துக்கலாம். அமைதியா இருங்க, என்ன பிரச்சனை வேணும் போலாம். பண்றீங்க? ஹாய் அத்தா. இவர் வந்துட்டாரு. அவன் வரும்போது கலாய்க்க முடியாதோ? அவன் பயந்துருப்பாளே. அது போது இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். இல்லாத்தா, சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். இது என்ன வேடிக்கை பார்க்குற இடமா? இன்னும் உள்ள போயிருக்கணும், இல்ல இங்க இருந்திருக்கணும். இது என்ன 2 கட்டம்? இல்லாத்தா, அது வந்து கிட்ட வந்து வாங்கி கட்ட போறான்னு நினைக்கிறேன். அவன் பொண்டாட்டி பயன்படுத்த உள்ள தள்ளிட்டு கேட்கிட்டே வர நீ செத்து. இதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எனக்கு வலிக்குது, விடுங்க விடு. இவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி இதுக்குள்ள தள்ளி அதுவும் பண்ணல. என்ன விளையாடுறீங்களா? என் மேல பழி போடுறீங்க. போய் சொல்லாத. எங்க நான் பாவனை விட்டுங்க, நான் பரவாயில்ல. அப்படி சொல்றீங்க? அண்ணா சொன்னா கேளு, என்ன பிரச்சனை பெருசாக போதும். என்ன வேணா ஆகட்டும், சாவு. பாருங்க, ஆண்டி கிட்டே சொல்லு. இல்லாட்டி உங்க ஆண்டிக்கும் விழ வேண்டியதுன்னு சொல்லி சேர்த்து சொல்லு. என்ன நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? ஆண்டி பிளான் போட்டு தானே பண்ணீங்க. இப்போ 2 பேருக்கும் சேர்த்து, அவங்க இப்ப இங்க இல்ல, அவங்களுக்கும் சேர்த்து நீ வாங்கு, அப்புறம் அவங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லு. ஐயோ, வலிக்குது, விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எதுவும் பண்ணல, என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இது வேலைக்கு வந்து குச்சி எடுத்துட்டு போனதாண்டா மாண்டாமா, இது வேலைக்காக. வாங்க சொன்னா கேட்கல. என்ன வலிக்குது, விடுங்க விடுங்க ப்ளீஸ், எனக்கு வலிக்குது. நான் எப்படி விடுவோம் பாரு. விடுவாடா அவளை. போதான் அவளை அதிகமா அடிச்சிட்டீங்க, வாங்க. போக முடியாது. நான் வான பிரச்சனையா எடுக்கும். என்னோட முடியாது, அவனை கொண்டுட்டு தான் வேலைக்கு வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு போனவா. விடுங்கடா என்ன. இவன் முடியல, எப்படி பண்றாரு? விடுங்க, எடுத்துட்டு போறதா சரி. பஸ்ஸுக்குள்ள ஏத்திட்டா போதும், அதுக்கப்புறம் மீதி வா. சரிடா, விடுங்க. திவி தேடுவா, எழுந்துட்டா, பயந்துருவா, வாங்க. ஆமா, நான் அவளுக்கு எழுந்துருவா, உங்களை தான் தேடுவா. ஒழுங்கா கொண்டுட்டு தான் நான் பார்ப்பேன். உண்மை கேளுங்க, அவன் எழுதுக்கும் போது நீங்க இல்லைன்னா வளருவா, தெரியும்ல. உங்க குரல் மட்டும் தான் தைரியமா இருப்பா, வாங்க. அது பயந்து அவளுக்கு ஏதாவது ஆகட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க எதாவது பண்ணிட்டு வாங்க. நான் போடுவேன். இல்ல நான் வரேன். வாங்க, நான் உள்ள வந்துட்டீங்கல்ல, வாங்க. நான் உள்ள அவள் ஒண்ணும் பண்ணாம வரது எனக்கு கொடுப்பாரு. வாங்க, நடிக்க 1 மாசத்துக்கு எழுத மாட்டேன். வாங்க. அது திவி எழுதிருக்க போறா, வாங்க போலாம். சரி, போலாம். என்னாச்சு? எல்லாத்துக்கும் பையன் தான் காரணம், வேற என்னாச்சு? கீழே விழுந்துட்டு மாமி. அம்மா வலிக்குதே, முடியலையே. இது அது மாதிரி சஃபா விளையாடு, அந்த ஸ்லாப் மேலே ஏறிப்பாடு. ஏற தெம்புல என்ன இப்படி ஆக்கிட்டானே. உனக்கு நேரமே சரியில்லை, எல்லாம் இப்படிதான் எடுத்துப்படாதீங்க. நீ ஊருக்கு போகணும்னு பார்த்துக்கலாம். ஜோசியம் கிசியும் பார்த்தா அவருக்கு நேரம் அதான் சரியில்லைன்னு பார்க்கலாம். என் குழந்தைக்கே என்ன நடக்குது, பார்க்கவே கஷ்டமா. என்ன நடக்குது? எல்லாம் வந்து வெறும் ஓடுதான். என்ன நடந்துச்சு? அவளை பயன்படுத்த உள்ள தரல, ஆனா வெளியே வரல. என்னாச்சுன்னு தெரியல அவளுக்கு. அப்புறம் அத்தை வந்து நிக்கிறான். சரி, ஆசையா பேசுறான்னு பார்த்தா வச்சு முத்து மூஞ்ச 10 முக்கரை 10 குத்திட்டான். பிடிச்ச ஒரு முறுக்குறான் பாரு. சொல்றேன், அந்த பிரவீனும் பிரபாவும் தூக்கிட்டு போலன்னு வச்சுக்கே அவனை கொண்டு சொல்றேன். அவனோட வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனாங்க. இதை உங்க ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டியதா? உங்ககிட்ட சொல்லும் போது உங்க ஆண்டிக்கும் செத்தேன் டாடி. உங்க ஆண்டி இங்க வந்து அவங்களுக்கும் கொடுத்துருப்பேன்றாமா. அவன் அப்படியே சொன்னா. ஆமா என்னாச்சுன்னே தெரியல.
திரும்ப வலிக்கிறமா முடியலமா. இப்படிதான் வைத்திய போனாலும் அதுங்க தானே கூப்பிடணும். ஐயோ அது எனக்கு கொண்டுரும். வேணாம். திவ்யா கூப்பிட்டு வைத்திய பார்க்கவா? ஏதாவது பண்ணிக்கிறியா? ஊசி கிசி போடும். வேணாமா? வேணாம். ஏன் அவ யார் வம்புக்கு பண்ணி விட்டு போறதுக்கா? ஒன்னும் தேவையில்லை. என் பொண்ணு இந்த வழியோடவே இருந்துக்கிட்டோம். இதோ வேணாம் இப்படி விட்டு. வாடா வா. எங்கதான் போன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. மொத்தம் 2 பேர் எங்க? எல்லாரும் பஸ்ட்டு ஏற்றிட்டு சாப்பாடுலாம் பார்த்துட்டு வருவாங்க. மற்றவங்களுக்கு கவனிச்சுக்க சொன்னேன். சரி சரி வந்து உட்காருவா. அவள் எழுந்தாளா? 3 நாளாட்டி அலர்னா. அவங்க அண்ணன் பேசினாலே அமைதியாயிட்டா. டேய் வா, நீ வந்து படுத்துக்கோவா. இல்லை உங்ககிட்ட பயமா இல்லாமல் தானே இருக்கா, வச்சுக்கோ. நீ நார்மலாகனா நீ அவகிட்ட இருந்தால் நார்மலாகவே வா. மூஞ்ச பாரு. என்ன நினச்சி தெரியுமா? ஃபஸ்ட்டு நீ நார்மலாக நீ வா. நீ அவகிட்ட இருந்தால் நார்மலாக வா. அது போடப்போ ஃபர்ஸ்ட் போய் அவகிட்ட போய் உட்காரு. அப்புறம் மற்ற கதை பேசிக்கலாம். சரி. ஏன்டா உருன்னு இருக்க? வேற என்ன எப்படி இருக்க சொல்கிற? கிட்ட இருக்க அமைதியா பேசு. இவர் எங்கதான் போயிட்டு வர்றாரு? அவங்கள வேற காணோம். நான் கேட்கவும் முடியல. இவன் எவ்வளவு உக்கிரமா இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இல்ல. ஏன்டா இப்படி உருன்னு இருக்க? ஓத்த குறடா. அப்புறம் உனக்கு ஏதாவது ஆக போகுது? அவளை வெட்டி போடாமல் எனக்கு கோவமே குறையாது. நான் அமைதியாக விடுங்க. என்ன வெட்ட போற இப்ப நீ? ஏய் என்ன நான் நடந்துச்சு சொல்லி தொலை. ஒன்றும் நடக்கல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. கோழையே வந்து உட்காந்துருக்கேன், அவ்வளோதான் நடந்தது. அப்பா இப்போது ஒரு வழியா வந்தீங்களே, என்னதாண்டா உங்க கதை? திருக்குறதில் கூட பேசிட்டு நீங்கள் எல்லாம் ஏதாவது தெரியக்கூடாதுல, அதனால நீங்களாம் தூங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ஏய் நீங்க யாருமே சாப்பிடலையே. ஆமா, நீங்க அப்படியே சாப்பிடுற மாதிரி இருக்கு பாரு. இந்த பாய் இப்படியா இருக்கானே தெரியல. ஒரு கதையும் தெரியல. சாம போல, அதால எழுந்துக்க முடியல. என்ன சொல்றீங்க? என்னதான் நடந்துச்சு? எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்து இருந்து உருன்னு இருக்கு. அண்ணா கொஞ்சமாவது அமைதியா இருங்கண்ணா. அவன் காதுல ஒன்னும் விழாது. விடு. எங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் போனால் இந்த ஹால் ஹவுஸில் மிடில் கேட் ஒன்று இருக்குல்ல, அங்கே ஒன்று நின்றுட்டு இருக்கு. நின்றுட்டு யாரையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. சிவாவா? அந்த கிறுக்கி தான். ஓ பேசிட்டு இருக்கு. பார்த்தா இவரு அதுக்குள்ள நிற்கிறாரு. இவர் அப்படி நிற்கிறாருன்னு அப்ப நீங்க இவர் எங்க பிடிச்சிங்க? இவரை காணோம். இவரை தேடி போனா எங்கேயுமே இல்லை. அப்புறம் சரி உள்ளே போய் பார்க்கலாம். உள்ள போனா அவர் அதுக்குள்ள நடுவில் இருக்காரு. நீங்க ஏன் நிற்கிறேன்னு கேட்டா மறுபடியும் பதில் சொல்லிச்சு. ம் அப்புறம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி கிட்ட கிட்ட வந்துச்சு. அது கிட்ட வரும்போது தெரியும் அது வாங்க போகுது. வந்து கையை பிடிச்சதுதான் சும்மா புழுக்குன்னு வச்சா. அதை அடிச்சிட்டானா? அடிச்சாராவா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சரியா 1 மாசம் ஆகும். இது உடஞ்சதுனே தெரியல. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? அவரை பிடிச்சி வலிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. தெய்வம் நீங்க இருந்தாதான் அடங்கும்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ அதை கொண்டுட்டு வரேன்னு குதிக்கிறாரு. பா, இங்க 2 பேரும் அந்த மனுஷன் இருக்க முடியலமா? இப்போ புரியுது புரியுது. எனக்கு ஜான் ஆண்டி எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு. இவரை பிடிச்சி இழுக்க. இந்த ரணகத்துல உனக்கு அது தேவையாடா? ஏய் நாங்க மென்னு எங்க 2 பேரும் இழுக்கவே முடியல தெரியுமா? அவர் ரெக்ரேட் பண்ண விட்டா எங்கேயும் அடிச்சிட்டு போற போல. ஆமா, எங்களை பரிதாபப்பட்டு அடிக்காம ஜிம்பி மட்டும் விட்டாரு. அவன் எதுக்கு அடி வாங்கினான்? எனக்கு அந்த காரணம் தெரியணுமே. இது கேட்க முடியாது. அவன் கேட்கற மாதிரியே இல்ல. புச்சி புச்சி பயமா இருக்கு. வாங்க. ஏய் இங்க பாரு, இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல. என் கைக்குள்ளதான் இருக்க, அமைதியப்படு. ஒன்றும் இல்லை, வர்றதவங்க படு. ஒன்றும் இல்லை, என்கிட்ட தான் இருக்க. படு. சொல்லி உனக்கு கொல்லாம வந்துட்டேனடி. பயப்படாத. நான் உன்னை இறுக்கிதான் பிடிச்சிட்டு இருக்க, தெரியுதா? நடுங்காத, அமைதியப்படு. ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? எப்படி நடுங்குறா பாரு. இருக்கிட்டே இருக்கா. என்ன நான் இறுக்கி பிடிச்சேன்னா உடஞ்சுவா போல. பயப்படான்னு இருக்கி அவ்வளோதான் பண்ணி விட்டுறாத. லைட்டா பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன நடுங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? சரி சரி, கோவம் வேண்டாம். ஒரு வழி அவன் தூணானு. ஆமா அவன் தூங்கிட்டான். சரி இப்ப என்ன பண்றது? எல்லாரும் அப்படி அப்படியே படுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப நாங்க வெளியே போய் வெளியே பார்த்துக்கிறோம். வெளிய இடம் இருக்கா? ஆயத்தாத்துல இங்க வரல. அப்படியே சோஃபால கால் நீட்டி அவங்கள அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படியா? கீழே படுத்துக்கிச்சுங்க. வெறும் மாமா மாமிங்க அவங்கள அந்த மேல படுத்துருக்காங்க. அப்ப சரி, நானும் போய் வெளிய உணத்துல படுத்து. இங்கே தங்கச்சி கூட இருக்க போய் படுக்கிறவங்க பாருங்க. ஏண்டா ஏன்? இல்லை நான் கூடவே இருக்கேன். சரி, அப்ப நானும் கூட இருக்கேன். நான் போய் படுங்க. நீ போய் படு. என் பாய் இப்படி என்ன ஏதுன்னு தெரியாம எனக்கு தூக்கம் வரல. அவளை இப்படி பார்க்கவே என்னால முடியல. எனக்கும் அதே குழப்பமா தான் இருக்கு. எனக்கு கூட தூக்கம்லாம் வரல. லூசுங்களா? நீங்க தூங்கணும்னு தான் நான் வெளியே போகணும்னு நினைச்சேன். நீங்க யாருமே தூங்கலன்னா எனக்கும் தூக்கம் வரல. எல்லாம் போய் படுங்க போங்க. நான் முடிச்சிட்டு இருக்கேன் போங்க. வேண்டாம், அவன் நைட்டு அலறுவா. வேண்டாம், இப்படியே இருக்கலாம். ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தைரியமா இருப்பாள். நல்ல ஃப்ரெண்டு காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவள் கால்கிட்டயே அவளுக்கு தேவையானவங்க இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியணும்ல. உனக்கு இவ்வளோ பிடிக்க முடியாதுல? அவள் தான் என் உயிரே. ப்ரீகேஜிலேருந்து ஒன்றா இருக்கும். எனக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிற டைமை விட அவள் கூட இருக்கிற டைம் தான் அதிகம். இதெல்லாம் ஓவரல்ல, நிஜமாவே சொல்கிறேன். லீவுக்குலாம் இது மாதிரி நான் சின்ன வயசில் கூட ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுவா. அவங்களும் நம்பி அனுப்பிடுவாங்க இதை கூட.
அதே மாதிரி நான் போகும்போது அவளை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போவேன். 2 நாள் வருவா, அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே விட ஆள் இல்லை. எம்பிபிஎஸ், நான் எம்பிபிஎஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நானும் அவள் கூட இருக்கணுன்றதுக்காக அதை எடுத்தேன். இப்போ நான் கைன்னு ஆசைப்படுறேன்னு அதுக்கும் அவள் தான் காரணம். நம்ம ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருந்தால் கூட ஒன்றா இருப்போம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதுனால நான் கைனோ எடுக்கிறேன். அவ்வளோதான். எம்பிபிஎஸ் லட்சியம், ட்ரீம் அப்படிலாம் கிடையாது. அவள் என் கூட இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்க 2 பேரும் வேற லெவல் தாண்டி. ஆமா, எனக்கு உலக உயிர் எல்லாமே அவ தான். சரி, அப்ப இப்படியே இருங்க. இது ரொம்ப வலிக்குதா? பயங்கரமா வலிக்குதுமா. அவற்றும் எனக்கு கொண்டிருப்பான். எனக்கு வெளியே பெருசா காயம் தெரியலையே. எல்லாம் உள்ளுக்குள்ளமா எனக்கு தெரியலமா. மடிச்ச அடியில ரத்தம் வரல, வீங்கல. ஆனா ஒரு பாட்டம் வலிக்குது. பின்னாடி கையை தூக்கவே முடியலமா. கையை முறுக்கி விட்டுருக்காங்க, என்னால திருப்பவே முடியலமா. இந்த டாக்டர் கிட்ட காட்ட முடியாது. டாக்டர்னா அது அதுங்களதான் சொல்லணும். என்னால வெளியே கூட சொல்ல முடியல, கடுப்பா இருக்கு. அவங்க 2 பேர் தடுக்கலன்னு வையே, அவன் என்ன பணமாக்கி தான் விட்டுருப்பான். என்னாச்சுன்னு தெரியலையே. அவன் அவ்வளவு கோவப்பட்டான்னு தெரியலையே. அவளுக்கு ஒண்ணுனா அவன் யாராவது கொலை பண்ணிடுவானா? புரியல. அப்படி நம்ம அதை காதலிக்கிறான், இப்படி பாத்துக்கிறான். தங்கமே ரொம்ப வலிக்குதா? தூங்காம புலம்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு. மாமி கிட்ட வா. ஒன்னுத்துக்குள்ள அக்கில வந்துச்சு. மூஞ்சி பராது, அதுவும் அது முகரம் கேட்க போதும். அமைதியா அதை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. உள்ளே அது வழிக்கு கொண்டு வரக்க தெரியல. நீ மட்டும் ஆடும் நல்லா இது வரைக்கும். சரி அமைதியா இரு. நானும் சொல்றோமா, உனக்கு விட மாட்டேன். எனக்கு அவன் வேணுமா? அவளை வாங்கிட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருடி. தெரியாது தாடி எப்போ வருவாரு. அவன் எப்போ வருவானே தெரியாது எனக்கு. சொற்படியே சொல்லிட்டு போய் தொலைஞ்சாதானே. பார்த்துக்கிறேன், டாடி வரட்டும். இருக்கும் அவ்வளோ அவளுக்கு. எனக்கு தூக்கம் வருது, என்னையா விடு. இப்படி வசதியா இருக்கேன், அப்படியே விடுமா. எங்க மாமி வேணா அப்படி மடியில் வச்சிருப்பா, என்ன முடியாது ஒரு தூக்கம் வருது. சாப்பிட்டு தூங்கு. விழுந்துட்டு எதுக்கு ஒரு கம்ஃபர்ட்ல பத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு அசைய முடியாது. டார்ச்சர் டி தூங்கி தொலை. எத்தனை வாட்டி அலறா இவ? தெரியாதுல, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இதை விட பயங்கரமா அலறுவா. உண்மையை சொல்லணும்னா வீராண்ணா இருக்கிறதுனாலதான் அவ கம்மியா அலறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நைட்ல பூட்டி வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க பல நாள். அந்த மாதிரி கதையில அவன் சொன்னதே இல்லையே. அந்த ஆளு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவ சில விஷயம் என்கிட்ட சொன்னதில்லை. எனக்கு அந்த ஆளு என்னவோ பண்ணியிருக்கான். அதனாலதான் அவளோட பயம் அவளை விட்டு போவே இல்லைன்றது என்னோட அதனாலேயே நான் கூட இருக்கிறத அதிகமா பண்ண ஆரம்பிச்சேன். அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எங்களுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நாங்களும் பெருசா கண்டுக்கல, அங்கேயே இருக்க பழகிட்டோம். நாங்களும் அவ கூட சேர்ந்து இதை விட அதான் சேஃப்டினா அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு நாங்களும் நினைச்சிட்டோம். ஆமா, இப்ப எங்கதான் வந்திருக்கோம். அப்ப பார்க்கும்போது திண்டிவனம் தாண்டிட்டோம். சரி, அவனை எழுப்புவோம். ஒவ்வொருத்தர இருந்தா கரெக்டா இருக்கும்ல. வீட்டு எல்லாரையும் எழுப்பணும்ல. என்னவோ சரி, நானே இருப்பேன். டிவாப்ல கிட்ட வந்துட்டோம். நான் எப்படி தூங்கினேன்? நான் அவ்வளோ டென்ஷனா இருந்தே. தூங்குனியும் மயங்கினியும் யாருக்கு தெரியும். இருக்கும். மருத்துவர் வந்துட்டோம். ஒருத்தர் கால் ஆயிடுச்சா? எப்போ ஆயிடுச்சு. அவங்க பேர் பார்த்தீங்களா? நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இங்கேயே காஃபி இருந்துச்சு, அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் தூங்குறீங்கன்னு சொன்னேன், அவங்களே எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வளர்னாலா? யாரும் சொல்லாதீங்க. இல்ல, அவ பத்தவங்க அப்படியே அமைதியாக தூங்குறான். நீங்க சும்மா தானே சொல்றீங்க? ஆமாண்டா, தூங்கிட்டான், நல்லாதான் தூங்கிட்டான். கேள்வி எழுப்பிடலாமா? வேண்டாம், அவளை எழுந்துக்கிட்டோம், தூங்கட்டும். ஏய், கீழே கேட்பாங்கடா. எல்லாம் பார்த்துக்கலாம். அவள் எழுந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நான் தூக்கி போய் ரூம் படுக்க வச்சுறா, அவள் தூங்கட்டும். அவளா எழுந்துக்கிட்டோம், அவள் எழுந்துக்க தேவையில்லை. சரிடா. சரி, நீங்க தடவை இப்போ ஒரு அட்டனன்ஸ் போட எல்லார்கிட்டையும். அதெல்லாம் முடியாது, நான் விட்டு நகரதாவே இல்லை. ஏய், நாங்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல. வேண்டாம், நான் அவளை விட்டு நகரதா இல்லை. சரிடா, போராட்டி நீயே பார்த்துக்கோ, ஒன்றும் சொல்ல. சரி, நாம கீழே இறங்குவோம். அது என்னவோ சரிதான். நான் இங்கே இருக்கேன். ஆமா, இல்லைன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதுங்க ஏதாவது பண்ணோம். நீ இங்கே இரு. நானும் சரி, நீங்க 2 பேரும் இருங்க, நாங்க 2 பேர் போறோம், போதுமா? ஆமாம், இல்லைன்னா இவங்க தனியாக இருப்பாங்க, நான் கூட போகிறேன். நீங்கள் 2 பேரோட பார்த்துக்கோங்க. சரி. நீங்க 3 பேர் எப்படி? நாங்கள் வரோம். நாங்களும் வரலைன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும்ல. நாங்கள் வரோம், அவன் மட்டும் இருக்கு. வாங்க போலாம். அண்ணா, நாங்க கூட இருக்கோம். நீங்க போய் வெளியே எல்லாரும் கூட கொஞ்சம் பேசிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பீங்க? இல்லை, அவள் எழுந்துக்கிற வரைக்கும் நான் நகரதாவே இல்லை. அவளை விட்டு எழுந்துப்பாண்ணா, நீங்க போங்க. இல்லை, மாட்டேன். சரி, விடு. நம்ம எங்க இருக்கோம்? ஏன் அம்மா எழுந்துட்டியா? எழுந்துட்டேன். பாய், எழுந்துட்டியா? எழுந்துட்டேன்டா. ஏன் அப்படி கேட்குறீங்க? சரி, எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன்.
ஆண்டி ஏன் இப்படி பயன்படுத்திட்ட? நீங்க என்ன வர வச்சீங்க? நான் வர வைக்கல உன்னை, வர வைப்பேன் உன்னை. இருந்தாலும் நீ ஏன் வந்த? கூப்பிட்டதுனால யாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பயந்து வந்தேன். நீ வந்தலையே உள்ள போன? அது என்ன யாரோ தள்ளி விட்டுட்டாங்க. விட்டாளோ? அங்க வழியே இல்ல. திறந்திருந்த வழிக்கு வந்த ஒவ்வொன்றும் பயமா இருந்துச்சு. அப்புறம் ஏதோ பின்னாடி நிக்கிற மாதிரி தொடுற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஒன்னும் இல்லை யோசிக்காத. வேண்டாம் வேண்டாம், நம்ம பத்தி பேசவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். எனக்கு எவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா? ஒன்னும் இல்லை, என்கிட்ட தானே இருக்கு. அப்புறம் என்ன? செல்லும். ஆமா என்ன? எங்க இருக்கும்? உங்க வீட்டுல வீட்டுக்கு வந்துட்டோமா? ஃப்ரெஷ் ஆயிட்டு குடும்பத்துக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டு வழியில 2 பேரும் விட மாட்டேன், நான் போயிட்டு விட மாட்டேன். எப்படி விட குட்டி? செல்லும்ல, விட்டுல எங்கேயும் போக வேண்டாம். அதான். வேண்டாம், நான் குட்டிமா விட்டுறதாவே இல்லை. பாருங்க, போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு அட்டனன்ஸை போடுங்க. போங்க, எழுந்துங்க 2 பேரும். சரி, எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடலாம். அவனை விட மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பிரச்சனை எடுப்போதும். குடிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேதான் என்ன? சரி, வாங்க போகலாம். நார்மலா இல்லை. ஆயிட்டேன். பயம் இல்லை, உங்ககிட்ட தானே இருக்கேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கதையை சொல்லி எனக்கு மண்டை வெடிக்குது. மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்.